யாராவது தயவு செய்து இந்த சுபிக்ஷா கிட்ட சொல்லி நிறுத்துங்கப்பா. எப்ப பார்த்தாலும் கடலை பத்தி பாடுறேன், கப்பலை பத்தி பாடுறேன், மீனவனை பத்தி பாடுறேன்னு சொல்லி 24/7 ஓபன் பண்ணாலே ஒண்ணு இந்த அம்மா பாடுது, இல்ல பீட் பாக்ஸ்ன்ற பேர்ல எச்சி துப்பிட்டு இருக்குது. அது கேட்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தா கூட பரவாயில்ல. எப்பெல்லாம் இந்த பீஸ் பாட ஆரம்பிக்குதோ அப்பெல்லாம் காதுக்குள்ள பழுக்க காய்ச்சின ஒரு கட்ட கம்பியை விட்டு கொட 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 கொடன்னு ஆட்டின மாதிரியும் ஒரு ஃபீல் ஆகுது. தாங்க முடியாம நானே டங்கு டங்குன்னு செவத்துல போய் முட்டிக்கிட்டேன். இதே மாதிரிதான் நேத்து ஓப்பனிங் சீன்லயே நான் ஒரு பாட்டு பாட போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை பாட பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு இருந்தாரு விக்ரம். அவரோட பார்வையில என்ன தெரியுமா அர்த்தம் கிடைச்சது? இதுகிட்ட சொல்லியும் பார்த்தாச்சு, கெஞ்சியும் பார்த்தாச்சு, இது நிறுத்தி தொலைய மாட்டேங்குது, இதை என்னதான் பண்றது அப்படின்னு கடுப்பாயி ஒரு துண்டு எடுத்துட்டு வந்து பாடிட்டு இருக்க இந்த பீஸோட தலை மேல போத்தி அப்படியே அல்லேக்கா தூக்கிட்டு போய் ஸ்விம்மிங் பூல்ல போட்டுடலாம்னு சொல்லி வா கட்டிலோட அவனை தூக்கிட்டு போயிடலாம். இவங்க 3 பேர் தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் கிட்ட கொண்டு போய் போனா போதுன்னு விட்டாங்க. அதுக்கு பதிலா என்ன பண்றணும், அப்படியே அங்க இருந்து கொஞ்சம் தூரம் தான் செம்பரம்பாக்கம் ஏரி அங்க தூக்கி போட்டிருந்தாங்கன்னு வச்சுங்க. இதுவோ டிசம்பர் மாசம். சோ அப்பப்ப ஏரி தண்ணியெல்லாம் திறந்து விடுவாங்க. சோ தண்ணியோட தண்ணியா போய் கடல்லே கலந்து அங்க என்ன கருமத்தை வேணா பாடிக்க அப்படின்னு விட்டுருக்கணும். நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் கட்டுவரமாகத்தான் நினைப்பேன். என்ன ஏற்கனவே மீனவர்கள் மீன் கிடைக்கல அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்காங்க. சோ அங்கேயும் போய் இந்த பீஸ் பாடிச்சுன்னு வச்சுங்க, அங்க இருக்கிற குட்டி குட்டி மீன் கூட தற்கொலை பண்ணி கருவாடா மாறிடும். ஆனா எப்பயாவது கேட்கிற நமக்கே எப்படி இருக்குன்னா, எப்பவுமே கேட்டு காண்டாவர விக்ரமுக்கு எப்படி இருக்கும்? அதனாலதான் ஒரு கேஸ போட்டாரு. இந்த பீஸ் இந்த பாட்டை போட்டு சாவடிக்குது, எங்களால சத்தியமா தப்பிக்கவே முடியல, ஏதாவது ஒரு வழி பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி. என்ன சார் இது சங்கடமா இருக்கு? நீங்க இந்த கேஸை ஜெயிச்சு கொடுத்துருங்க, அது போதும். அதுக்கேத்த மாதிரியே விக்ரம் காதுக்கு ஒரு கட்டு வேற போட்டு வந்திருந்தாரு. இதோட பாட்டை கேட்டு கேட்டு காது செத்து போச்சுன்ற லெவலுக்கு. ஆனாலும் அந்த கூண்டுக்குள்ளேயே வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து அலைக்கடலில் நாங்கள் சந்தித்து அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து பாடி மானிட்டர் கிணிட்டெல்லாம் தூக்கி போட்டு உடச்சிடலாமான்ற அளவுக்கு கோவம் வந்துச்சு எனக்கு. ஒரு ரிவ்யூவரா எப்பவும் யாருக்கும் பயாஸ்டா இருக்க கூடாது, அவங்க என்னதான் கோவப்படுத்தினாலும் நம்ம கோவப்படக்கூடாது அப்படின்றதெல்லாம் மைண்டுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இத்தனை சீசனா ஓட்டிட்டு இருக்கோம். ஆனா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் உண்மையிலேயே என்னோட பொறுமையை சோதிச்சு பல்ல நர 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 நரன்னு கடிக்கிற அளவுக்கு கடுப்பேத்திட்டு இருக்குது பாடி. இது காரணம் 2 பேர் தான். ஒன்னு இந்த எஃப்ஜே பீட் பாக்ஸ் சொல்லி கொடுக்குறேன், பீட்ரூட் நறுக்க சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு கருமத்தை சொல்லி கொடுக்க, அதையும் இது அரையும் குறையுமா தெரிஞ்சுக்கிட்டேன் பாட்டையும் பீட் பாக்ஸையும் போட்டு சாவடிக்குது. 2வது காரணம் இந்த விஜய் சேதுபதி. நல்லா பாடுறீங்கம்மா, உங்களை கண்டிப்பா நான் பாராட்டுறேன், மென்மேலும் இதை தொடருங்க அப்படின்ட்டு போயிட்டா இருந்தாலும். இந்த ஆளுக்கு என்ன, ஒட்டுமொத்த எபிசோடையும் ஒரு வாரத்திலேயே பார்த்து முடிச்சுட்டு முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் வந்து சனிக்கிழமை பேசுவாரு. அண்ட் இவருக்கு காமிக்கிறதுல அந்த பீஸ் பாடுறதெல்லாம் கண்டிப்பா வராது. அதனால இந்த ஆளுக்கு நம்ம படுற கஷ்டம் தெரிய மாட்டேங்குது. சோ இங்க என்ன கஷ்டத்துல இருக்கும்ன்றது தெரியாம நல்லா பாடுறீங்க, கண்டினியூ பண்ணுங்க. நீ தங்குவியாடா இந்த வீட்ல? இவரெல்லாம் என்ன தெரியுமா பண்ணோம், ஒரு நாள் கூட தேவையில்ல, ஜஸ்ட் 1 மணி நேரம் இந்த பீஸ் பாடுற பாட்டை போட்டு அருணாச்சலம் படத்துல அவங்க அப்பா தலைவரை தூக்கி உள்ள போட்டு இந்த சிகரெட் ஃபுல்லா அடிச்சு முடிச்சுட்டு தான் வெளில வரணும் அப்படின்னு சொல்லுவார் தெரியுமா, அந்த மாதிரி அடைச்சு வச்சிடணும். அடுத்த நாள் காது கருகி வெளில வருவார்ல, அப்ப தெரியும் நம்ம படுற கஷ்டம். நான் அமைச்சரா? அமைச்சர் மனுஷன் தானே. மாளிகை மாதிரி கட்டி கொடுத்துருக்கேன்னு சொன்னீங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து தங்குங்க. சரி, இதுதான் பிராது. இந்த பீஸ் பீட் பாக்ஸ்ன்ற பேர்ல வீடு ஃபுல்லா துப்பி வைக்குது, அண்ட் கடல்னு பாடி எங்களை டார்ச்சர் பண்ணுது. தயவு செய்து இதுக்கு ஏதாவது முற்றுப்புள்ளி வச்சு முடிச்சு விடுங்க அப்படின்னு கேட்டாலும் இவங்க காமெடியா கொண்டு போறேன் அப்படின்ற பேர்ல வளவளா கொலன்னு பேசிட்டே தான் இருந்தாங்க. ஆனா சிரிக்கும்படியா ஒன்னும் பெருசா இல்ல. அப்பப்போ வினோத் மட்டும் கமருவால கமெண்ட் அடிச்சிட்டு இருந்தாரு, அது மட்டும் கொஞ்சம் சிரிக்கும்படியா இருந்துச்சு. நீ காமெடி நல்லா பண்ற, தேங்க்யூ சார், ஆனா அது மட்டும் போதாது. ஆனா இந்த 2 பயபுலிங்களும் ஜட்ஜின்ற பேர்ல உட்காந்துக்கிட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டும் அப்படின்னு பார்த்தா, இதை நம்ம எசக பசகா பேசி வேற ஏதாவது பின்னாடி வெளியே பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதனால சுபிக்ஷாக்கு சாதகமாவே கொடுத்துருவோம். சோ தீர்ப்பு என்னவென்றால், அவங்க அவங்களோட ஆர்வத்தை வெளிப்படுத்துறாங்க, அதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. பணக்காரங்க மட்டும் தான் கத்துக்கிட்டு வெளிப்படுத்தணுமா? இவங்களை பார்த்து எத்தனை சிறுமிகள் வளர்ந்து வருவாங்க தெரியுமா கத்துக்கணும்ன்ற ஆர்வத்துல. அதனால எந்த ஒரு தப்பும் கிடையாது சுபிக்ஷா பாடுறதுல. அண்ட் விக்ரம் சைட்ல இருந்து போதிய ஆதாரங்கள் இல்லாததால் சுபிக்ஷாக்கு சாதகமாக முடிகிறது அப்படின்னு வேற மாதிரி முடிச்சு விட்டாங்க. இப்ப எஃப்ஜேவும் ஆதிரியும் சமாதானம் ஆயிட்டாங்க இல்லையா, அதனால எஃப்ஜே போய் ஆதிரி கிட்ட மறுபடியும் ஃப்ரெண்டு மாதிரி பழக போறோம் அப்படின்னு சொல்லி பின்னாடில இருந்து போய் கட்டி பிடிச்சி நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், பழசெல்லாம் மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி மறுபடியும் டச்சிங் பண்ண, அச்சி கையேடே அப்படின்ற மாதிரி அந்த புள்ள தள்ளி விட்டுருச்சு. ஏற்கனவே 3 இதுல வேற 4 புள்ளிக்கு அடி போறாரு. கண்டு விட்டாளையா? உடனே அரோரா கிட்ட போய் விட்டு போட, அந்த பீஸ் என்ன சொல்லுது, எனக்கு இருந்த ஒண்ணு வெளில போயிடுச்சு, இன்னும் ஒண்ணா நீ வர, நீ அந்த மாதிரி இருப்பியா அப்படின்னு கேட்க, எஸ் இருப்பேன் அப்படின்னு இந்த பீஸும் விளையாட்டுக்கு சொல்லுது. உடனே இந்த பீஸ் எஃப்ஜேவோட கையை பிடிச்சி என்ன பாரு அப்படின்னு கண்ணாலேயே ரொமான்டிக் லுக் கூட சோ ஃபன்னி அப்படின்னு சிரிச்சுட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுச்சு அந்த பயப்புல. நம்ம எல்லாம் போர் அடிச்சா டிவி பார்ப்போம், இல்ல போனை நோண்டுவோம். ஆனா இதுங்களுக்கு எதுவுமே வீட்டுக்குள்ள இல்ல அப்படின்றதுனால சரி வா ஜாலியா லவ் பண்ணுவோம் அப்படின்னு இவன் இல்லனா அவன், அவ இல்லனா இவ அப்படின்னு சுத்திட்டு இருக்குதுங்க. பாத்தீங்களா இந்த நாடு எங்கேயா போகுது? எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்குது.
அடுத்த சம்பவம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம பிரஜன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா 20 வருஷமா இல்லாத பொசசிவ்னஸ் இப்போ வந்துச்சாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. சோ அவரும் சாண்ட்ரா மேல சம கடுப்புல இருக்காரு அப்படின்றது தெரிய வருது. இது எதுக்கு சொல்றேன்னா எந்த அளவுக்கு உள்ள சேர்த்து வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கள பிரிச்சு விடுறதும் நம்ம பிக் பாஸ் தான். இந்த பெருமை முழுக்க முழுக்க நம்ம விஜய் டிவி, ஹாட் ஸ்டார் மற்றும் எண்டமோல் செயினுக்கே போய் சேரும். நீங்க மட்டும் புள்ள குட்டிங்களோட சந்தோஷமா இருங்க, ஆனா சந்தோஷமா வாழ்றவங்கள பிரிச்சு விட்டுருங்க. ஏன் எப்ப பார்த்தாலும் காதல பிரிச்சு விட்டே வேடிக்கை பாக்குற? எல்லாம் ஒரு டைம் பாஸ் தான். இப்ப நம்ம சாண்ட்ரோ என்ன சொல்றாங்க, இவளுக்கு பால் பிரச்சனை அந்த பிரச்சனை 1008 வந்தப்போ நானும் என் வீட்டுக்காரனும் நின்னோம். ஆனா இவ என்ன பண்ணா பாத்தியா, அந்த மனுஷன் வீட்டை விட்டு போனா அன்னைக்கு நைட்டு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப வந்து இந்த கபோர்டு ஃப்ரீ தானே, இதுல என் துணியை வச்சுக்கிட்டுமா அப்படின்னு கேக்குறா. இந்த இடத்துல இது கேட்கணுமா, அவ்வளவு அவசரமா? அப்ப நாங்க எப்போ போவோம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கால இவ. அதெல்லாம் அசிங்கம் அசிங்கம் அசிங்கம். என்ன விடு, அந்த மனுஷன் உன்ட்ட எவ்வளவு க்ளோஸா இருந்தாரு. தங்கச்சி தங்கச்சின்னு சுத்தி வரல, அவளுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல ஓட்டு போடலன்னு சொல்லி என் வீட்டுக்காரர் எவ்வளவு கஷ்டப்படுத்தினா தெரியுமா? அதே மாதிரி வெளியே யார் போறான்னு கேட்டப்போ சாண்ட்ரான்னு சொல்றா. அப்ப இவளுக்கு இத்தனை நாளா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த நாங்க என்ன முட்டாளா? எல்லாத்தையும் பொசுக்குன்னு மறந்துட்டு இப்படின்றதுக்குள்ள உடச்சிட்டு போயிட்டா. எப்படான்னு இருந்திருக்கால இவ. சரி, இந்த மனுஷன் இருந்து அவளுக்கு ஒரு கம்ஃபர்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நான் வெளியே வந்தேன் பாரு. ஆனா எப்ப அவர் வெளியே போனாரோ அப்பவே இவளோட பிஹேவியர் எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அழாதீங்க. இல்ல என்னால முடியலங்க. அழாதீங்க. இட்ஸ் ஓகே. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இவங்களுக்கு எல்லாம் கிடைச்சதே, எல்லாரும் மறந்துட்டாங்க விடு. ஆனா நீ மறக்கலாமா? அவரால் தானே கிடைச்சது. நீங்க எல்லாம் மனுஷங்களா, ஹியூமனிட்டி இல்ல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அதை பாக்குறப்போ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவ்வளவு புருஷனுக்காக நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா எதுக்கு மேடம் 6 நாள் அவர்கிட்ட பேசாம இருந்தீங்க? அப்போ உங்களுக்கு திவ்யா மேலையும் பிரஜன் மேலையும் சந்தேகமே இல்ல, அப்படிதானே மேடம்? ஒருவேளை அப்படிதானா இதெல்லாம் புயல் காத்துல எவனாவது போரி சாப்பிட்டுட்டு இருப்பான், அவன்கிட்ட சொல்லுங்க. அடுத்து இவங்களுக்குள்ள ஒரு டாஸ்க் போச்சு. அது இவங்களா இவங்களுக்குள்ள வச்சுக்கிட்டது. அது என்ன தெரியுமா? இந்த வீட்டுக்குள்ள யாரெல்லாம் உங்களுக்கு பிரதர் சிஸ்டர்ஸ், யாரெல்லாம் ஃப்ரெண்டு, யாரெல்லாம் ஃப்ரெண்டுக்கும் மேல அப்படின்ற மாதிரி கேள்வி. அதுல கம்ரு என்ன சொன்னாரு, என்னோட சிஸ்டர் லிஸ்ட்ல சாண்ட்ராக்கா, சுபிக்ஷா, ஆதிரை, கனி இவங்க எல்லாம் வருவாங்க. அப்ப வியானாவை சிஸ்டராலாம் ஒத்துக்க முடியாது, ஃப்ரெண்டு அப்படிங்கிறாரு. ஒருவேளை தப்பி தவறி பாரு போயிடுச்சுன்னு வச்சுக்கங்க, தலைவர் தன்னோட போக்கஸ் லைட் அந்த பக்கம் திருப்பலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்காரு போல இருக்கு. அப்ப எஃப்ஜேவோட வாழ்க்கை உசுரே போனாலும் என் பொண்டாட்டி பேச வர மாட்டேன். அப்புறம் அரோரா ஃப்ரெண்டா, ரம்யாவும் ஃப்ரெண்டா. அப்ப அந்த பீஸும் ஒரு லிஸ்ட்ல இருக்குது. சரி, பாரு அப்படின்னு கேட்டதுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட், கேர்ள் பெஸ்டி அப்படிங்கிறாரு. இப்ப பாரு கிட்ட கேட்டதுக்கு கம்ரு இஸ் மை பெஸ்டி அப்படிங்கிறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பீஸ் சொன்ன ஒரே ஒரு உண்மை இதுதான். இது லவ் கிவனா கிடையாது. இந்த பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டின்னு சுத்திட்டு இருப்பாங்க தெரியுமா வெளியே, அந்த மாதிரி ஒண்ணுதான். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பக்கம் போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும். பெஸ்டினா ஃப்ரெண்டுக்கு மேல ஹஸ்பண்டுக்கு கீழே குறுக்குல நீ வந்து படுத்துப்பியாடா கும்ஃபு பாண்டா. இதுல நம்ம வினோத் ரம்யாவும் அரோராவும் உனக்கு யாரு அப்படின்னு கேட்டதுக்கு அது பொண்டாட்டி 1 இது பொண்டாட்டி 2 அப்படிங்கிறாரு தலைவரு. வெளியே 2 குட்டியை போட்டு வந்துட்டு உள்ள இருக்க குட்டிக்கு பிராக்கெட்டா என்ன என்ன இதெல்லாம் சும்மா. அதே மாதிரி அரோரா என்ன தெரியுமா சொல்றாங்க, ஒருவேளை வினோத்துக்கு மட்டும் குழந்தை குட்டி இல்ல அப்படின்னா அவனை நான் காதலனா ஏத்துக்கிட்டு இருந்திருப்பேன் அப்படிங்கிறாங்க. உங்க லவ்ஸ் தான் வீக் பை வீக் சேஞ்ச் ஆகுதே. சோ இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. சோ இந்த மாதிரி ஒரு சீரியஸ் டாபிக் போயிட்டு இருக்கிறப்போ பொசுக்குன்னு இந்த பிக் பாஸ் குறுக்க பூந்து அரோரா கன்ஃபெஷன் ரூமுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாரு. அவர் பொசசிவ் ஆயிருப்பாரு போல இருக்கு அரோரா மேல. கொலீக்ஸ் முன்னாடி கொலாப்ஸ் பண்ணாங்க. எதுக்காக கூப்பிட்டு இருந்தாரு அப்படின்னா உங்களோட கேஸ் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்றதுக்காக. அந்த கேஸ் யாருன்னா நம்ம பாரு மேல. சோ எல்லாரும் ஏஞ்சி போயிட்டாங்க. ஆனா இந்த பாருவும் கம்ருவும் மட்டும் அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு கண்ணோட கண் பேசிட்டு இருந்தாங்க. பாருவோட கண்ணு கம்ருவோட கண்ணை தான் பாத்துச்சு. ஆனா கம்ருவோட கண்ணு எங்க பாத்துச்சு அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா கேமராவோட வியூ பேக்ல இருந்து இருந்துச்சு, அதனால கிளியரா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. இப்ப அரோரா போட்ட இந்த கேஸ் என்னவென்றால் எனக்கும் கம்ருதீனுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஆனா இந்த பாரு கம்ரு மேல இருக்க பொசசிவ்னஸ்னால எனக்கும் அவனுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை தப்பா பார்த்து காழ்ப்புணர்ச்சியோட என்ன வெளியே தள்ளணும் அப்படின்னு ஒத்த கால்ல நிக்கிறா. சோ நாமினேஷன்ல கூட என் பேரை சொல்ல வைக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அனுப்பியே தீர்வேன்னு கங்கணம் கட்டிட்டு சுத்துறா. எங்களுக்கு இது ஆல்ரெடி தெரியும், ஆனா உன் சைட்ல இருந்து ஒத்துக்காம அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதே அப்படின்னு நடிக்க கூடாது என்பதுதான் இந்த கேஸ். இதுக்கு பாரு சைட்ல வக்கீல் யார தெரியுமா வச்சிருக்காங்க? யாரு? வக்கீல் வீராச்சா.
ஏமா அதுதானமா மெயின் சாட்சியே. அந்த பீஸ கூட்டினு வந்து உனக்கு வக்கீலா வச்சுக்கிட்டேன். So, அந்த பைபிளுக்கு பேச தெரியாம கண்ணா பின்னான்னு கண்டதை உளர பாருவே எழுதி கொடுக்குறாங்க. அடுத்த வாய்தா வந்துச்சுன்னா இங்க பாரு, பாயிண்ட் நம்பர் 1 இத பேசு, அடுத்து பாயிண்ட் நம்பர் 2 இத சொல்லு அப்படின்னு லிஸ்ட் போட்டு எழுதி கொடுக்குது இந்த பீஸ். சரி அப்படின்னா கமரு சொன்னாரு அப்படின்னு கேட்டா, பாருவுக்கு என் மீது பொசசிவ்னஸ் உள்ளது, அதற்காக அரோராவை எனிமையாக பார்க்க வேண்டும் என்ற அவசியம் அவளுக்கு கிடையாது, அவளும் பெண்தானே. எனது கட்சிக்காரர் கமருதீனுக்கும் பாருவுக்கும் இடையில் ஒரு உன்னதமான ஒரு நட்போ காதலோ இருக்கிறது அப்படின்னு இந்த பீஸ் ஒத்துக்குச்சு. ஆனா அந்த அம்மா வந்து எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி ஒன்று இருக்கிறது அப்படின்னு மட்டும் தான் சொல்லுச்சு. ஆனா நம்பாலு லவ் 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 அப்படின்றத அழுத்தி சொல்லிட்டாரு. ஒரு பாயிண்ட்ல இந்த பீஸ் பேசுறதெல்லாம் கேக்குறப்போ, தலைவரே நீ பாருவுக்கு வக்கீலா இல்ல அரோராக்கு வக்கீலா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அரோரா வந்து, ஏங்க எனக்கு வெரி சிம்பிளுங்க, அவங்க ஒத்துக்கணும், நீ வெளியே போகணும் அப்படின்றதுக்காக டெஸ்பரேட்டா நான் வேணும்னே தான் பண்றேன் அப்படின்னு. அது சரி, என்ன எப்ப பார்த்தாலும் டெஸ்பரேட்டான்றாங்களே, அது என்ன டெஸ்பரேட்டா, ஒரு வகையான பரோட்டாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருங்க சொல்றேன். டெஸ்பரேட்னா இந்த இடத்துல என்னன்னா, எனக்கு அரோரா வெளியே போயே ஆகணும், அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன், அதுவும் இப்பயே போய் ஆகணும் அப்படின்னு வெறி கொண்டு தள்ளணும் என்பது பார்வதியின் புத்தி என்று சொல்ல வருகிறார் அரோரா. இப்ப நம்ம கம்ரு ஏதாவது பேசணும் இல்லையா, அதனால எதிர்கட்சிக்காரரை நான் கிராஸ் கொஸ்டின் கேட்க விரும்புகிறேன். கேளுப்பா, எதனால அவங்க பொசசிவ்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே இல்லைங்க, கம்ருதீன் ஒருத்தர் இருந்தாரு, அவரும் நானும் ஃப்ரெண்டா இருந்தோம், அதை பார்த்து நம்ம பொசசிவ் ஆச்சு, அதை தான் நீங்களும் ஒத்துக்கிட்டீங்களே, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்க, தட்ஸ் ஆல் மை லார்ட், இத்துடன் என் வாதத்தை முடித்துக் கொள்கிறேன் அப்படின்னு இந்த பீஸ் போய் உட்காந்துக்குச்சு. எந்த தைரியத்துல இந்த பீஸ கூட்டின்னு வந்து வக்கீலா இந்த பாரு பைபிள கூட்டு வந்துச்சின்னு தெரியல. பாருக்காக பேசலனா கூட பரவாயில்ல, ஒரு பாயிண்ட்ல அரோராக்காக பேச ஆரம்பிச்சிச்சு. நான் லாயர் இல்ல, டீ கடை நாயரு. கோட்டெல்லாம் போட்டிருக்கா, குளிருக்கு போட்டிருக்கு சார், நீங்க வேற. இப்ப வந்து பாரு என்ன சொன்னாங்க, அவங்க வைக்கிறதெல்லாம் பொய் வழக்கு, இதனால ஏத்துக்கவே முடியாது. ஆனா ஒன்னு சொல்றேன், அவன் எனக்கு ஃப்ரெண்டுக்கும் மேல இருந்தான், பட் அப்பேற்பட்ட ஒரு பையனோட இந்த அரோரான்றவ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட்ல இருந்தா, அதை நான் என்றுமே கொச்சைப்படுத்தவில்லை, மதிக்கிறேன். ஆனால் அவள் என்ன செய்தால் தெரியுமா, கட்டி பிடிக்கிறா, வெறுப்பேத்துற மாதிரி 1008 விஷயம் பண்றா, தூக்கிட்டு சுத்த வைக்கிறா. இதெல்லாம் எதற்காக? நான் கஷ்டப்பட வேண்டும் என்பதற்காக. என் கண் முன்னாடியே வாலண்டியராக செய்கிறாள், வாண்டடாக செய்கிறாள். ஆனால் இந்த பாரு என்பவள் யாருக்குமே இப்படி செஞ்சது கிடையாது அப்படின்னு நடந்த எல்லா கருமத்தையும் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணி, வீட்டுக்குள்ள இதுங்க மூணும் பண்றது மட்டும் இல்லாம அதை ஒரு கேஸா போட்டு ஒவ்வொன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன்னு போட்டு நம்மள அறுத்து சாவடிச்சிச்சிங்க இந்த முக்கோண காதல் கேங். இந்த அசிங்கமான ஆட்டோகிராஃப்லாம் பெரிய என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற விஷயத்துக்கு வா. பட் பாரு கிட்ட விக்ரம் போய் ஏதாவது ஒரு பாயிண்ட் பிடிச்சி கேள்வி கேட்டாருன்னு வச்சுங்களேன், அது எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில்லை அப்படின்னு சிம்பிளா முடிச்சு விட்டுருது அந்த பீஸ். உதாரணத்துக்கு, உங்களுக்கு கம்ருதீன் மேல காதல் எப்போ வந்தது? ஒரு 3வது வாரத்துக்கு மேலங்க. அதுக்கு முன்னாடில இருந்தே அரோராவுக்கும் கம்ருதீனுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது, சரியா? ஆமாங்க. அப்பெல்லாம் அவங்க 2 பேரும் என்ன ஒன்னாம் டிஸ்டன்ஸ்ல நின்னாங்களா? அதை நான் பார்த்ததில்லை மைலாட், மன்னிச்சோ இப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா அதை நான் பார்த்தது இல்லைன்னு முடிச்சு விட்டுறாங்க இந்த அம்மா. போட்டு தப்பிச்சிட்டானே. பட் முடிக்க போறப்போ, நான் பார்த்ததில்லை கணம் வக்கீல் அவர்களே அப்படின்னு சொல்ல, கணம்லாம் இல்ல வெறும் வக்கீல்னு சொல்லலாம் அப்படின்னு இவர் சொன்னாரா. பின்னாடி இருந்த நம்ம வினோத், அவரே கணமா இருக்கார்ல, அதனாலதான் கணம் வக்கீல் அவர்களே அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு சொன்ன உடனே இந்த பீஸுக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. யோ உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், எதுக்கு இப்படி எல்லாம் பாடி ஷேவிங் பண்ற அப்படின்னு இவர் கேட்க, எல்லாரும் கூப்பிட்டு திட்டி விட்டாங்க அவரை. உன்னைய பத்தி நான் கூட என்ன நம்ப ரசிக்கிறேன், நீ சீப்பாலா இருந்திருக்க. உண்மையிலே நேற்று எபிசோட்லாம் பாக்குறப்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்படின்னு எவனாவது சொன்னான்னு வைங்களேன், அந்த மனுஷனுக்கு சத்தியமா பொறுமை ஜாஸ்தி அப்படின்னு தான் அர்த்தம். நமக்கா இதெல்லாம் பாக்குறப்போ அப்படியே சொக்குது, எப்படா முடிப்பீங்க, எனக்கு இப்பவே மயக்கம் வருதுடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதை வளவலன்னு வளர்க்காம சட்டுப்புட்டுன்னு முடிச்சிருவோம், ஏன்னா எனக்கே போர் அடிக்குது. இப்ப பாரு என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு நாள் நான் பாக்குறப்போ அரோராவை வச்சு கம்ருதீன் வெயிட் லிஃப்ட் பண்ணிட்டு இருந்தான், அதை பார்த்துட்டு நான் கண்ணை காமிச்சேன், இதெல்லாம் தப்பு, ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்னு சிரிச்ச மாதிரி. ஏன் கம்ருதீன் கிட்ட, எது உங்க கம்ருதீன்? ஆமா, அப்போ நீங்க கம்ருதீனை பார்த்து ஒரு மாதிரி கண்ணை காமிச்சிருக்கீங்க. இருங்க, அது என்ன ஒரு மாதிரி? மை லார்ட், இந்த வக்கீல் வண்டுமுருகன் என்னை பார்த்து ஒரு பெண்ணை பார்த்து ஒரு மாதிரி என்று குறிப்பிடுகிறார். அது என்ன ஒரு மாதிரி அப்படின்னு வேற மாதிரி கொண்டு போக ட்ரை பண்ணுச்சு இந்த பீஸ். நான் இப்ப சொன்னேன், என் கதையை மாத்துறதுக்கு நீ யாரு? நீயாளா ஒரு கதை பில்டப் பண்ணிட்டு இருக்காத. அதுக்கேத்த மாதிரி ஒரு ஜட்ஜ் அந்த பக்கம் உட்கார்ந்துருக்காங்கல்ல, அவங்களும் ஐயோ ரொம்ப தப்பான வார்த்தை, அது எப்படி இப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு தன்னோட தனிப்பட்ட வன்மத்தை கக்கிட்டு இருக்க அந்த பயபலையும். இதை பார்த்துட்டு இருந்த பக்கத்திலேயே உட்கார்ந்த கனி, உனக்கு அவ்வளோனா விக்ரம் எனக்கு தம்பி மாதிரி, நான் விடுவானா? சரி சரி, கேஸ் கொஞ்சம் திசை திரும்புதே, பாயிண்ட்டுக்கு வாங்க அப்படின்னு அதை கலைச்சு விட்டாங்க. ஏதோ பேசுறதுக்காக பேசிட்டு இருக்காத,
நேரத்துக்கு எடுத்தாத நல்ல விவரமா பேசு. பட் இந்த 3 பீஸுங்களுமே மாத்தி மாத்தி சொன்ன ஒரே விஷயம் என்ன தெரியுமா? கம்ருதீன் பாருவை பத்தியே என்கிட்ட தப்பா சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க அரோரா. கம்ருதீன் அரோராவை பத்தி என்கிட்ட தப்பா சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க பாரு. இப்படின்னு இந்த 3 பீஸுங்களும் இவங்கள பத்தியே கழுவி காரி துப்பிக்கிற மாதிரி ஒரு கேஸ் தான் இந்த கேஸ். உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் எதுக்கு பிரேக் விட்டாருன்னே தெரியல இந்த பிக் பாஸ். போய் பிரேக்ல எதை யோசிச்சுட்டு நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்துன்னு வாங்கன்னு அனுப்பிச்சு விட்டாரு. அந்த டைம்ல தான் நான் ஏற்கனவே சொன்னேன் தெரியுமா, பாரு வந்து கம்ருதீனுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. பேபி நம்ம எப்படியாவது இந்த கேஸ்ல ஜெயிக்கணும் பேபி, கொஞ்சம் சீரியஸா இரு பேபி அப்படின்னு அந்த பேபியை கொஞ்சிட்டு இருந்தாங்க. அவரும் ஓகே பேபி அப்படின்னு கட்டி பிடிச்சி முதுகுல தட்டிட்டு வந்தாரு. நீ ஒண்ணும் பயப்படாத. அதுக்கப்புறமும் வந்து வாதாட சொன்னா 2 வாயாடிட்டு தான் இருந்துச்சுங்க. சோ இன்னும் மொக்கையா போச்சா, இதை சட்டுப்புட்டு முடிப்போம்னு சொல்லி தீர்ப்பு சொல்ல சொன்னாரு பிக் பாஸ். அதன்படி கனி அரோரா பக்கமும் சாண்ட்ரா பாரு பக்கமும் எதிர்பார்த்த மாதிரியே கொடுத்தாங்க. சோ மக்கள் மன்றத்துக்கு வந்துச்சு. இவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அரோராக்கு தீர்ப்பை சாதகமா கொடுத்தாங்களா. இப்ப நம்ம பாரு என்ன சொல்லுவாங்க, குரூப்பிசம் அப்படின்னு சிம்பிளா முடிச்சிட்டாங்க. எனக்கும் இந்த கேரக்டர் பிடிக்காதாண்டி. பட் என்னதான் இந்த கேஸ்ல பாரு வில்லன் ரோல் பிளே பண்ணியிருந்தாலும் நம்ம பாத்துருக்கோம்ல, நமக்கு தெரியாதா இந்த அரோராவும் ஒன் ஆஃப் த விஷம் தான். கரெக்டான வக்கீலா இருந்தா இந்த ஒரு பாயிண்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கலாம். இப்ப நானே அங்க வக்கீலா இருந்தான்னு வச்சுங்களேன், என்ன தெரியுமா கேட்டிருப்பேன், சரிமா எல்லாத்தையும் விடு, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அதுக்கு பதில் சொல்லு. ஒரு நாள் நானும் அவனும் கட்டி பிடிச்சிட்டு உன்னை வெறுப்பேத்துற மாதிரி பண்ணோம். நீ ஒரு ஃப்ரெண்டு தானே, உனக்கு ஏன் கடுப்பாச்சு? அன்னைக்கு போய் தலையில அடிச்சிட்டு காதல் பண்றாங்களாம், காதல் தெய்வீக காதல் அப்படின்னு அழுதிங்க, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருந்தா சிம்பிளா முடிஞ்சிருக்கும். காளி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இருக்காதா பின்ன கத்துக்கோ அவ்வளவுதான். அண்ட் கம்ருக்கு ஏகப்பட்ட பாயிண்ட் தெரியும். எனக்கும் உன் மேல லைட்டா ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு அரோரா சொன்னது. ஆனா என்ன பண்றது, சார் அங்க வக்கீலா வந்துட்டாரு, அதனால கேட்க முடியல. இல்ல ஒருவேளை கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசையான்னு தெரியல. இதுல யாரு கூழி யாரு மீசை அப்படிலாம் கேட்க கூடாது. பழமொழி சொன்னா அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. சின்ன பசங்கள நீங்க, உங்களுக்கு வாழ்க்கையோட தத்துவம் புரியல. இப்ப வெளியே வந்த சாண்ட்ரா சகுனி வேலையை பாக்குறாங்க. ஏய் இந்த கம்ருதீனை நம்பாத, அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் அரோராக்கு சாதகமா தான் பேசியிருக்கான் அப்படின்னு என்ன போட்டாலும் அவ கிடக்குறா, எனக்கு என் கம்ரு மாமா தான் வேணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா இருக்காங்க பாரு. பட் ஒரு விஷயத்தை இங்க ஒத்துக்கிட்டே ஆகணும், நம்ம பிரஜன் உண்மையிலேயே ரொம்ப பாவம்பா. இப்ப வீட்ல எல்லாமே ஃபுல்லா அப்படியே போட்ட மாதிரி இருக்கு. சோ பாரு கிட்ட போய் பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் கழுவுறீங்களா அப்படின்னு நம்ம கேப்டன் அமித் கேக்குறாரு. அதுக்கு பாரு, நீங்க சொல்ற டைம்ல என்னால பண்ண முடியாது, நான் பண்றப்பதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் பாரு பார்க்கணும் அப்படின்னா, அதான் அந்த முட்டை பால் எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாங்க தெரியுமா, அதுக்கு அமிதா கொடுத்த பனிஷ்மெண்ட். சோ ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் பண்ணுவேன், அது எப்ப வேணா பண்ணுவேன் அப்படின்னு நிக்கிறாங்க இந்த அம்மா. ஆனா நைட்டுக்கு சோறு சமைக்கணும், ஒரு பாத்திரமும் கழுவாம இருக்கு, கிச்சன் ஃபுல்லா நாசமா இருக்கு. அப்படி இருக்கிறப்போ கழுவணுமா இல்லையா? ஆனா முடியவே முடியாது, நான் எப்ப தோணுதோ அப்பதான் பண்ணுவேன், கிச்சன் டீம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு வேற மாதிரி மாத்தி விடுது. பட் எல்லாமே நான் பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க இவங்க 2 பேரும். அண்ட் இந்த கம்ரு பைபிள நிறைய இடத்துல ஹெல்ப்பும் பண்ணுச்சு. ஆனா இந்த பாரு வேலை செய்யறவனையும் செய்ய விடாம நொய்யின்னு கூப்பிட்டு வச்சு பேசுறது மட்டும் இல்லாம, நம்ம எதுக்கு பண்ணோம் அவங்க பண்ணிட்டோம் அப்படின்னு ஏத்தி விட்டு டே பை டே கம்ருதீனோட கிராஃப் அப்படியே ஸ்லோவாக்கி குறைச்சி கீழே தள்ளிட்டு இருக்குது. இதுக்கு பேர் தான் நாரோடு சேர்ந்து பூவும் நாரும் அப்படின்ற பழமொழிக்கான அர்த்தம். கபிலா, இந்த துஷ்டன் விட்டு தூரம் போ, எல்லாம் தஞ்சால சரியா போடும் உனக்கு. அவன் அப்படியே கைக்கு வந்த பாரு. இப்ப கம்ருதீன் கடுப்பாய் அமித் பேச ஐயா நீ ஒண்ணு பேசி கிழிக்க தேவையில்ல, உனக்கு என்ன நாங்க வேலை செய்யணும் அவ்வளவுதானே அப்படின்னு வணக்கம் வச்சுட்டு 2 தொடப்பத்தையும் எடுத்து பட்டுன்னு அடிச்சுட்டு வேலை செய்ய போறாரு. ஆனாலும் இந்த பாரு பொறுமையா தான் பண்ணுவேன் அப்படின்னு நின்னுட்டு இருக்கு. ஒரு பாயிண்ட்ல கடுப்பான விக்ரமே அவங்களுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்ல அப்படின்னு பாருவ மைண்ட்ல வச்சு சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப பாரு அங்கேதான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கம்ரு அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடி வந்து என்ன குற்ற உணர்ச்சி இல்ல அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப என்ன பண்ண போற, அடிக்க போறியா, வா வா அப்படின்ற மாதிரி இவரும் கை காமிச்சிட்டு வராரு. ஏய் எங்க கிளம்புற? அடிங்கடா, உன்னை யார அடிப்பான்? சோ இதுல இருந்து உங்களுக்கு புரியுதா, அழகா நம்ம பாரு கம்ருவை ஏத்தி விட்டு ஜம்முன்னு உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. டியர் விஜய் சேதுபதி சார், சனிக்கிழமை வந்துட்டு இந்த வார கேப்டன்சி எப்படி இருந்தது, இந்த சிவப்பு அட்டை பச்சை அட்டை யாரு யாருக்கு என்னென்ன காரணத்தை சொல்லி கொடுப்பீங்க, இந்த மாதிரி வயலும் வாழ்வும்னு ஓட்டாம பாயிண்ட கொஞ்சம் தெளிவா கேளுங்க. பாரு நீ கம்ருதீனோட கேமையும் கெடுக்கிற, நீ காதல் கன்றாவி கொத்தமல்லி என்ன வேணா பண்ணிக்க, அவனை ஆட விடு, அவனோட கேமையும் சேர்த்து நீ ஆடாத அப்படின்னு சொல்லுவீங்க நம்புறோம். சோ பார்த்து பண்ணி விடுங்க. இல்லன்னு வச்சுங்க வீட்டுக்குள்ள லைட்டா ஃபன்னு ஒன்னு கிரியேட் ஆனா கூட இந்த பீஸ் உள்ள பூந்து கெடுத்து விட்டு உடனே அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளிய வச்சிரும். கையில சூலாயுதம் மட்டும்தான் இல்ல, பத்ரகாளி. இத்துடன் நேற்றைய வீடியோ முடிஞ்சு. பேலன்ஸ் என்ன, ஏதோ ஏசியன் பெயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்கை கொடுத்து ஒரு 10 நிமிஷம் ஓட்டினாங்க. அதெல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி உங்க டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. போய் வீக்கெண்ட் மோட என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.